என்ன சொன்னப்ப? அவரோட எக்ஸ் லவரா? ஆமாம், அவ தான் அவரோட எக்ஸ் லவர் ரூபி. பிரீத்தி, உண்மையை தான் சொல்றியா இல்லை சும்மா ஏதோ வளரிட்டு இருக்கியா? சார், நான் உண்மையை தான் சார் சொல்கிறேன். நான் ஏன் போய் சொல்ல போகிறேன்? எனக்கு புரியுது நீங்கள் என்னை நம்பல. ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் ரம்யா தான். என்ன ரம்யாவா? பிரீத்தி, என்ன சொல்ற நீ? அண்ணா, அவர் சொல்கிறது உண்மைதாண்ணா. என்கிட்ட ஃபஸ்ட்டு பிரீத்தி சொன்னான் இந்த மாதிரி ரம்யா பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு. நான் தான் நம்பவே இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தா தான் எனக்கு எல்லாமே தெரியுது. அப்போ பிரீத்தி சொன்னது எல்லாமே உண்மைதாண்ணா. எல்லாம் ரம்யாவோட வேலை தான். என்னடா அது, இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுன்னு நினைச்சோம். இந்த ராக்கி எதுக்கு ஃபர்ஸ்ட் கூட போனா? அவனை பாரு எனக்கு என்ன பண்றானு. அண்ணா வேணா விடுங்க. சுவாதி, என்ன சொல்ற நீ? இப்படியே விட முடியுமா அதுக்காக? இல்லைண்ணா, அவர் சும்மா பேச தானே போயிருக்காரு, பேசிட்டு வந்துடுவாரு. விடுங்க, நம்ம எதுக்கு பெருசாக எடுத்துக்கணும்? எது நடக்காதுன்னு நம்பலாமே, அப்படிதான் எனக்கு தோணுதுண்ணா. சுவாதி, எனக்கு புரியுது சுவாதி, நீ இந்த நிலைமையில எப்படி யோசிக்கிறேன்னு. என்னை மன்னிச்சிரு. இந்த சுச்சுவேஷன் வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதில் உங்கள் மேலே என்னென்ன தப்பு இருக்கு? யாருமே எதிர்பார்க்கலையே. ஆனால் எனக்கு மனசு வலிக்குதுண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணா. சுவாதி, நாங்கள் இருக்க வரைக்கும் ஒன்றும் நடக்க விட மாட்டோம். நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இல்லைண்ணா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா. என்னால் ஏற்றுக்கவே முடியல. இதுக்கான நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இங்கே வந்தேன். அவ்வளோ அவசரப்பட்டு நான் அவரை கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது தானே. ஹே சுவாதி, என்ன பேசுகிற நீ? அதுக்காக அதெல்லாம் ஒன்று விட்டுலாம் அவன் எங்கேயும் போக மாட்டான். இல்லை நாங்கள் தான் போக விட்டுருவோமா? என்னடா நித்தி சொல்கிற? அதானே. என்ன சுவாதி நீ இப்பெல்லாம் பேசுகிற? உனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சட்டப்படி கல்யாணம் ஆயிடுச்சு. யார் நினச்சாலும் அவங்க 2 பேரும் பிரிக்க முடியாது. யார் வந்தா என்ன, ராக்கி உனக்கு தான். நாங்கள் இருக்க வரைக்கும் அப்படியே ஈஸியாக விட்டுருவோமா? திடீர்னு வந்து அவன் நின்று நான் தான் எக்ஸ் லெவல் வந்து நின்னா இவன் அப்படியே போயிடுவானா? இல்லை அப்படியே போகிறது தான் நாங்கள் விட்டுருவோமா? தெரியலண்ணா, எனக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. எல்லாம் அப்படியே ஒரே செகண்டில் உடஞ்சி போன மாதிரி இருக்குண்ணா. மனசு ரொம்ப வலிக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு வீட்டுக்கு போகணும் போல இருக்கு. நான் வேணா உன்னை வீட்டில் கூப்பிட்டு போய் விட்டுட்டுமா? இல்லைண்ணா, இங்கே இருக்க வீட்டை நான் சொல்லலை. எங்கள் அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு அங்கே போகணும் போல இருக்குண்ணா. எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. சுவாதி, என்ன சொல்கிற? அப்படியே நீ பாட்டுக்கு போறியா? இப்போ பிரச்சனையை இங்கே வந்து ஃபேஸ் பண்ண மாட்டியா? இங்கே பாரு சுவாதி, என்ன வேணாலும் பிரச்சனை வரட்டும். ஏன் இதுக்கு முன்னாடி எங்கள் லைஃப்பில் வராத பிரச்சனையா சொல்லு? 1000 பேர் நடுவில் வந்துட்டு போக தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம அப்படியே விட்டு ஓட சொல்றியா? அப்படி ஓடனான்னு வச்சுக்கோங்க, நம்மளை விட கோலை வேறு யாருமே கிடையாது. அதே இடத்துல நின்று நம்ம ஜெயிச்சு காட்டணும், புரியுதா? என்னைக்கா இருந்தாலும் ராக்கி உனக்கு தான். நீ விட்டு கொடுத்துருவியா? அவ்வளோதானே நீ லவ் பண்ணதெல்லாம்? அதானே. அப்போ நீ ராக்கி லவ் பண்ணதெல்லாம் அவ்வளோதானா? அதுக்கு இல்லைண்ணா, நான் அவரை ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறேன். எனக்கு ராக்கினா அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் சப்போஸ் ராக்கிக்கு அந்த பொண்ணை திரும்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னதான் இருந்தாலும் அவரோட எக்ஸ் லவர் தானே. அதான் நான் யோசிக்கிறேன். அவராக சொல்கிறதுக்கு முன்னாடி நானாக போய்க்கிறது எவ்வளோ பரவாயில்ல. என்னடி நீ பேசிட்டு இருக்க? அவ்வளோதான், உன் அண்ணனுங்க நாங்கள் சொல்கிறோம்ல, ஒழுங்கா நீ இங்கேயே இருக்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ராக்கிக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியே ஏமாந்து போயிட மாட்டான். அப்படியே போகிற மாதிரி தெரிஞ்சாலும் நாங்கள் விட மாட்டோம், சரியா? நீ எங்களை நம்பு. ராக்கி என்னை விட்டு போக மாட்டாருல்ல? இங்கே பாரு, கண்டிப்பாக போக மாட்டான். நாங்கள் இருக்க வரைக்கும் நாங்கள் விட்டுருவோமா? நீ எங்களோட செல்ல தங்கச்சி தானே, எப்படி துருன்னு இருப்ப அதே மாதிரி இருக்க, புரியுதா? நீ எப்படி ராக்கியை லவ் பண்ணி அவனே வேணான்னு சொல்லக்குள்ள விடாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியோ, அதே மாதிரி இப்பயும் நீ விட்டு கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், புரியுதா? எதை பற்றியும் யோசிச்சுட்டு அப்படியே அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னுலாம் இருக்கக்கூடாது. எப்படி அவனை திரும்ப வழி கொண்டு வரலான்னு வேணா யோசிச்சுப்பாரு, சரியா? அவனை விட்டு கொடுத்துறாத, நானே சொல்கிறேன். நாங்களும் விட்டு கொடுக்க மாட்டோம். அதனால நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அழுதுட்டு இருக்காத, சொல்லிட்டேன். என்ன பண்ணலான்னு யோசி, புரியுதா? புரியுதுண்ணா. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப மனசு வலிக்குதுண்ணா. இதுக்கு முன்னாடி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை. ரொம்ப பாரமாக இருக்குது. ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு உள்ள. ஸ்வாதி, எனக்கு புரியுது ஸ்வாதி. அந்த நிலைமையில நாங்களும் இருந்துட்டு வந்தவங்க தான் அந்தந்த சுச்சுவேஷனில். அதனால நீ கவலைப்படாத, கண்டிப்பாக ராக்கி உனக்கு தான். நீ அதை பற்றி யோசிக்காமல் போய் ரெஸ்ட் எடு. ஏன்னா வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட சொல்லு, நாங்கள் கூப்பிட்டு போய் விடுறோம். ப்ளீஸ், கண்டிப்பாக ராக்கி உனக்கு தான். அதை மட்டும் யோசிச்சுக்கோ, சரியா? சரிண்ணா. ரேஷ்மா, ஸ்வாதியை கூட்டிகிட்டு போ. சரிங்கண்ணா, ஸ்வாதி வா, நாங்கள் போகலாம். நீ போலையா? சார், நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் அப்புறம் போகிறேன் சார். இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணது ரம்யா தான்.
அவன் சுவாத்தியும் ராக்கியும் பிரிக்கிறதுக்கு தான் இந்த பிளான் பண்ணியிருக்கான். என்ன ச்சே, இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுனால அவளுக்கு என்ன லாபம் இருக்கு? அவளுக்கு கோவம் ஏமால தானே. இல்லை சார், நீங்களாம் ஒத்துமையாக இருக்கனால தான் உங்களை எதுவும் பண்ண முடியலன்னு ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக பிரிக்கிறதுக்காக இந்த பிளான். நானும் அந்த பிளான் பண்ணக்குள்ள அவங்க கூட தான் இருந்தேன். ஆனால் பழி வாங்குறது மட்டும் வாழ்க்கை இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டேண்ணா. சாரி சார், என்னை மன்னிச்சிடுங்க. நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்ட்டு வந்தேன். ஆனால் வந்து பார்க்கறதுக்குள்ளேயே அவள் வந்துட்டா. ஏன் அந்த ரம்யாக்கு என்னதான் பிரச்சனையா? அதான் ஆத்தியும் அருணும் லவ் பண்றாங்கல்ல, அது கூட புரிஞ்சுக்க முடியல. அவளும் ஒரு பொண்ணு தானே. சார், எம்லிக்கு நீங்கள் வேணுமா சார்? அதான் இவ்வளோ பிளான், இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. இது என்ன சுத்த நான்சென்ஸா இருக்கு. ச்சே, அந்த பொண்ணு கூட திருந்த மாட்டா. இங்க பாரு பிரீத்தி, நாங்க உன்னை முழுசா நம்புறோம். ஏன்னா எங்க வீட்டு பொண்ணுங்க உன்னை நம்புறாங்க. அதனால நீ சொல்றதையும் நாங்க நம்புறோம். கண்டிப்பாக நம்பலாம் சார். நானும் எவ்வளவோ விஷயங்கள் உங்களுக்கு பண்ணிட்டேன். அதனால தான் எல்லா ஒன்றுமே சொல்லலான்ட்டு வந்து சொல்லிட்டேன் சார். சரி, எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுமே, உன்னால முடியுமா? சொல்லுங்கள் சார், கண்டிப்பாக முடியும். நான் எது வேணாலும் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கேன். நீ ரம்யா கூடயே இருந்து அவ என்ன பிளான் பண்றான்றதை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். உன்னால முடியுமா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன் சார் அவ கூட சேர்ந்து. எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது எந்த மாதிரி இருக்கணும், எப்படி வாழணும்னு. கண்டிப்பாக பண்ணுவேன் சார். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. கவலைப்படாத, உனக்கு எந்த ட்ரபிளும் வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம். உன்னை சேஃபா நாங்க பாத்துக்கிறோம். என்ன பண்றா, என்ன யோசிக்கிறான்றது மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லிடு, சரியா? அப்பதானே அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இங்க பிளான் பண்ண முடியும். சரிங்க சார், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சரி, நீ போ. தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு நிமிஷம், அவகிட்ட கேர்ஃபுல்லா இரு, சரியா? நீ ஏதாச்சும் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றதா இருந்தா ஆஃபீஸ்ல நேர்லயே எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணு, ஃபோன்லலாம் வேண்டாம். ஆமாம் சார். ஏன்னா ரூபி எங்கே இருக்கானே தெரியாது. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டான். எப்படியாச்சும் ராக்கியோட லைஃப்பையும் கெடுத்து உங்கள் எல்லாரையும் பிரிக்கணும்னு. கண்டிப்பாக அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் பார்த்துக்குறேன் சார். எதாக இருந்தாலும் உங்ககிட்ட நேர்லேயே வந்து சொல்கிறேன். நான் வரேன் சார். என்ன மச்சான் அது? இப்பதானடா ஒவ்வொரு பிரச்சனையும் முடிஞ்சுச்சு, அதுக்குள்ள திரும்பவும் இப்பதான் கொஞ்சமாச்சும் ஆஃபீஸ் வேலையில கவனமா இருந்து ஏதோ பண்ணலாம்னு நினைச்சோம். அதுக்குள்ளே பாரு இன்னொரு பிரச்சனை. இந்த ரம்யா வந்தரும் சும்மா விடக்கூடாதுடா. இதோட அவளுக்கு கடைசி, அவளை ஃபைனல் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவளால் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆமாண்டா, ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். இந்த ராக்கிக்கு என்ன எங்கடா போச்சு புத்தி? அவ கூப்பிட்டு என்ன பண்ணிட்டே போயிடுவானா? என்ன பழக்கம் இது? அதான் 2 பேரும் அமைச்சிருக்கோம்ல, என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமே. ஒரு வேளை எக்ஸ் லவரை பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு என்னவோ. எல்லாம் நேரம்டா. சரி விடு, பார்த்துக்கலாம். என்ன, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கேட்குறேன். அதை கேளு மச்சான் ஃபஸ்ட்டு. ராக்கி, என்னை மன்னிச்சிடுடா. நான் உன்னை விட்டு போயிருக்கவே கூடாது. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். சரி விடு ரூபி, முடிஞ்சு போனதை பற்றி எதுக்கு பேசிகிட்டு இருக்க? இல்லை ராக்கி, நான் உனக்கு பண்ண தப்பு அப்படி. என்னால் என்னை யாருமே மன்னிக்க மாட்டாங்க. நான் அந்த அளவுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ராக்கி. என்னை மன்னிச்சிடு ராக்கி. அது கூட கேட்கலாமா வேண்டாமான்னு கூட எனக்கு தெரியல. என்னை மன்னிப்பியா ராக்கி? என்னை மன்னிச்சு ஏற்றுப்பியா? தாராளமாக மன்னிப்பேன் ரூபி. ஆனால் உன்னை ஏற்றுக்கிற நிலமையில இப்போ நான் இல்லை. என்ன ராக்கி சொல்கிற? எனக்கு தெரியும் நான் பண்ண தப்புனால தானே இப்படி சொல்கிறேன். என்னை மன்னிச்சிடு ராக்கி, ப்ளீஸ்டா. என்னை மன்னிச்சிடேன் ப்ளீஸ். அதுக்கு இல்லை ரூபி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. அந்த நிலமையில நானும் இல்லை. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? நான் ஒரு முட்டாள் ராக்கி. முட்டை ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும். நான் பாட்டுக்கு லூஸ் மாதிரி ஓவராக பண்ணிட்டேன்ல. சரி, என்னை மன்னிச்சிடு. நான் கிளம்புறேன். ஏய், எங்கே போகிற? இல்லை ராக்கி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் உன் லைஃப்பில் பாரமாக இருக்க நான் விரும்பலை. வேண்டாம். ஆல்ரெடி உன் லைஃப்பை விட்டு போனதுனால தான் நான் இவ்வளோ அனுபவிச்சிட்ருக்கேன். எனக்குன்னு யாருமே இல்லை ராக்கி. அதான் நான் உன்னை தேடி வந்தேன். என்னை மன்னிச்சிடு. நான் ஒருத்தரை நம்பி போனேன். அவன் என்னை ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டான். என்னால் தாங்க முடியல. அதனால தான் நான் ஒடியாந்துட்டேன். எனக்கு எங்கே போகுதுன்னு தெரில ராக்கி. நீங்கள் இருக்க தெரிஞ்சதும் நான் உன்னை தேடி வந்துட்டேன். என்ன சொல்ற ரூபி? யார் அவன்? அவனை யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை என்ன பண்ணுறான்னு பாரு இன்னைக்கு. இல்லை ராக்கி, வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக கோவப்பட்டேன். ஆனால் சரி விடு. நான் என்னென்னமோ நினச்சி வந்தேன். இங்கே எல்லாமே மாறிடுச்சு. என்னை மன்னிச்சிடு ராக்கி. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். சாரி, நான் கிளம்புறேன். ஏய், இப்போ நீ எங்கே போகிற? எங்கேயும் போக வேண்டாம். நீ என் கூடயே இருந்துக்கலாம். என்ன ராக்கி சொல்கிற? எப்படி உன்னோட ஒய்ஃப் ஒத்துப்பாங்க நான் உன் கூட ஸ்டே பண்ணுறதுக்கு? அதெல்லாம் நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். நாங்கள் 2 பேரும் மட்டும் ஒன்றும் தனியாக இல்லை. என் கூட என்னோடய ஃபேமிலிலாம் இருக்காங்க. என்னோடய சிஸ்டர்,
சிஸ்டரோட ஹஸ்பண்ட் எல்லாரும் தான் இருக்காங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். ராக்கி, நீ உண்மையாலுமே ரொம்ப நல்லவன் ராக்கி. நான் தான் உன்னை இழந்துட்டேன். முட்டாள் மாதிரி முடிவெடுத்து உன்னை விட்டு போயிட்டேன். இப்போ கூட நீ எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுறல. சரி விடு ரூபி, அதனால என்ன போ. நீ இங்கேயே இரு. உனக்கு எப்போ போகணும்னு தோணுதோ அப்போ நீ போ. அது வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரில. கண்டிப்பாக சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு ஜாப் தேடிக்கிட்டு நான் உன்னை விட்டு போயிடுவேன். நான் உனக்கு தொல்லையாக இருக்க மாட்டேன். அதனால என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ இங்கேயே கூட இருக்கலாம், நிரந்தரமாக கூட. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்புறம் இப்படிலாம் அழுதுட்டு இருக்காது, நல்லா இல்லை. நார்மலாக இரு. இல்லை ராக்கி, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்குன்னு யாருமே இல்லை. எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல ராக்கி. அதை நினச்சாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது. பேசாமல் செத்துடலாம் போல இருக்குது. ஏ ரூபி, என்ன பேசுகிற நீ? வாயை மூடு. நான் இருக்க வரைக்கும் உனக்கு அப்படி எதுவும் ஆக விட மாட்டேன். நான் தான் சொல்கிறேன்ல, நீ என் கூடயே இரு. உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்புறம் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் இருக்கேன் உனக்கு. உண்மையாவா ராக்கி? கண்டிப்பாக என்னை விட்டு போக மாட்டேல்ல? அதான் சொல்கிறேன்ல, நான் உன்னை விட்டு எங்கே போக போகிறேன்? நானும் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. சும்மா செத்துருவேன் அது இதுன்ட்டு. கடுப்பாக இருக்கு. சரி, நீ நீ ஃபஸ்ட்டு கண்ணத்தோட நார்மலாக இரு. இப்படி இருந்தால் நல்லாவே இல்லடி ரூபி. நீ எப்பயும் போலே இரு. ரொம்ப தேங்க்ஸ் ராக்கி. நீ எதுக்கு டல்லாக இருக்க? நீ சிரிச்சு அவ்வளோ அழகாக இருப்ப. சரியா? சரி ரூபி, காஃபி குடிக்கிறியா? இல்லை ராக்கி, வேண்டாம், பரவாயில்ல. ஹே, என்ன, நான் தானே வாங்கி தரேன். அம்மா நீ சாப்பிட்டியா இல்லையா? நீ சாப்பிட்ற, சரியா? விஸ்வா, என்ன மச்சான்? டேய் 2 காஃபிடா. ரூபி, நீ என்ன சாப்பிட்ற? இல்லை இல்லை, எனக்கு பசிலாம் இல்லை. வேண்டாம் ராக்கி. என்ன நீ கண்டிப்பாக சாப்பிட்டுக்க மாட்டேன், எனக்கு தெரியும். டே மச்சான், 2 காஃபி அப்புறம் சாண்ட்விச் எடுத்துட்டு வாடா. சரி மச்சான். பரவாயில்லையே ராக்கி, எனக்கு என்ன பிடிக்குன்றது இப்போ வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நான் உன்னை பார்த்துட்டேன். உன் கூடயே இருக்க போகிறேன். எனக்கு இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை. கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. நான் உன்னை பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாதா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு? என்ன இந்த ராக்கி யார் கூடயோ வந்து உட்காந்துட்டு இருக்கான்? யாரா இருக்கும்? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நல்லா வேற பேசுகிறான் அந்த பொண்ணுக்கிட்ட. இது வரைக்கும் இந்த பொண்ணு நான் பார்த்ததே இல்லையே. டே விஸ்வா, டேய் நீங்கள் 2 பேரும் என்னடா இங்கே பண்ணுறீங்க? ஆமாம், அவங்க என்ன சொன்னாங்க உன்ட்ட? அதுவா மச்சான், 2 காஃபி அப்புறம் அந்த பொண்ணுக்கு சாண்ட்விச். ஆமாம் யாரா அந்த பொண்ணு? நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? அதை ஏன்டா கேட்குற நீ வேற? இவ வந்து ராக்கியோட எக்ஸில் வரான்டா. மச்சான் என்னடா சொல்கிறீங்க? அடா ஆமாண்டா, எங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது, ராக்கியை நினச்சா பாவமாகவும் இருக்குது. என்னடா இது சூழ்நிலை இப்படியாடா வரணும்? ச்சே. ஏய் மச்சான், சுவாதிக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்கடா. தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா. அடப்போடா லூஸு. அப்போதான் ராக்கி சுவாத்திக்கிட்ட எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கடி, ஐ லவ் யூன்னு சொன்னான். அதுக்குள்ளேயே இவ வந்து நடுவில் வந்து ராக்கியை கட்டி பிடிச்சிக்கிட்டா. அதுவும் யார் முன்னாடி? சுவாத்தி முன்னாடியே. அவள் இப்போ என்ன எப்படி இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரில. இவ கூட வந்துட்டானேன்ட்டு நாங்கள் 2 பேரும் இங்கேயே வந்துட்டோம். என்ன மச்சான் அப்போ? டேய் ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த பொண்ணு சீக்கிரம் அமுச்சு விடுற வழியே பாருங்கடா. ஏன்னா நான் ஆர்டர் எடுத்துகிட்டு வரக்குள்ள அந்த பொண்ணு என்னை உன் கூடயே தங்க வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தா. எனக்கு என்னமோ உங்கள் கூட தான் ஸ்டே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். பார்த்து இருந்துக்கோங்க, சுவாத்தியை பார்த்துக்கோங்க. என்ன எங்க கூட தங்க வைக்க போறானா? என்ன நினச்சிட்டு இருக்கான் அவனை? டே சிவா, கோப்படாதான், அமைதியா இரு, பொறுமையாக பேசிக்கலாம். டேய் பிரச்சனை பண்ணாமல் ஸ்மூத்தாக முடிக்கிற வழியை பாருங்க. அப்புறம் ராக்கி அவ பக்கம் போயிட போகிறான். ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கா. எப்படி சொல்கிறது, விட்டா ஆளையும் மயக்கிற விளையாட்டுருக்கா. அப்படி பேசிகிட்டு இருக்காடா. தேவையில்லாமல் நீங்கள் கோவப்பட்டு இருக்காதீங்க, இப்பயே சொல்லிட்டேன். நான் உங்களுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வரேன். என்னடா விஸ்வா எப்படி சொல்லிட்டு போகிறான்? அவன் சொல்கிறதும் கரெக்ட் தான்டா. நம்ம இந்த நேரத்தில் ராக்கி கிட்ட சண்டை போடக்கூடாது, பொறுமையாக தான் டீல் பண்ணணும். சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. நம்ம அவனை பின் தொடர்ந்துட்டே இருப்போம், என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். எதுவும் தப்பாக நடக்காத மாதிரி பார்த்துக்கலாம், சரியா? ராக்கி, நான் ரம்யாக்காக தான் வந்தேன். ஆனால் நீ முன்ன மாதிரி இல்லை. நல்லா செட்டில் ஆகிட்ட, அதுவும் இல்லாமல் அழகாயிட்ட. ஸோ எனக்கு நீ வேணும், நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நீனும் மாறல ராக்கி, அப்படியே தான் இருக்க பாரு. நான் 2 சொட்டு கண்ணீர் விட்டு தான் அப்படியே வாங்கிட்டேன். உன்னை ஒய்ஃப் கிட்டேருந்து பிரிக்கிறது அவ்வளோ கஷ்டமா என்ன? சீக்கிரமாக பிரிக்கிறேன், பிரித்து உன்னை எனக்கு சொந்தமாக்குறேன்.